ஸோ அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இங்கிலீஷில் நிறைய சென்டென்சஸில் தேர் இஸ், தேர் ஆர் அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ டாக், தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் கேட், தேர் ஆர் மெனி பீப்புள் அந்த மாதிரி வரும். பட் இந்த தேர் இஸ், தேர் ஆர் வந்து நம்ம அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை ஜெர்மனில் எழுத முடியாது. தேர் அப்படின்னா ஜெர்மனில் டாட் அல்லது தா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இஸ்னா ஜெர்மனில் இஸ்ட்டு, ஆர்னா ஜிந்துன்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அப்படின்றது டாட் இஸ்ட் ஓட தா இஸ்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சென்டென்ஸில் தேர் இஸ் அ டாக், தேர் இஸ் அ கேட்டுன்னு வந்ததுன்னா ஜெர்மனில் எஸ் கிப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதில் எது டிஃபிகல்ட்டுனா, சிங்குலர் வந்தாலும் ப்ளூரல் வந்தாலும் ஜெர்மனில் எஸ் கிப்ட் தான் சொல்லணும். தேர் ஆர் மெனி பீப்புள்னு சொன்னாலும் எஸ் கிப்ட் தான், தேர் இஸ் ஒன் டாக்னு சொன்னாலும் எஸ் கிப்ட் தான். ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள், தேர் ஆர் மெனி ஃப்ளவர்ஸ் இன் அவர் கார்டன். நம்ம கார்டனில் நிறைய ஃப்ளவர் இருக்குது. ஸோ தேர் ஆர்னு வந்தாலே நம்ம எஸ் கிப்ட் போடணும். எஸ் கிப்ட் ஃபீல் எ ப்ளூமன் இன் உன்சர கார்டன். அடுத்த எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ டாக் இன் மை ஹவுஸ். டாக்னா ஹுண்டு, இன்னு மைலாம் தெரியலன்னா ஆஸ் யூஷுவல் பில்டிங் பிளாக்ஸில் போய் தேடி பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேர் இஸ் அப்படின்னா எஸ் கிப்ட். எஸ் கிப்ட் ஐனன் ஹுண்ட் இன் மைனம் ஹவுஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எஸ் கிப்ட் வந்தாலே அதுக்கு அடுத்து வர நவுன் எப்பயுமே அக்குசாட்டிவாக தான் இருக்கும். இந்த அக்குசாட்டிவ், டாட்டிவ், எண்டிங் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அக்குசாட்டிவ், டாட்டிவ், எண்டிங் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பட் எஸ் கிப்ட் வந்தாலே அடுத்து வர நவுன் எப்பயுமே அக்குசாட்டிவாக தான் இருக்கும்னு சொல்லலாம். There is a beautiful park in the city. Es gibt einen schönen Park in der Stadt. City அப்படி நகரம் அப்படின்னா ஸ்டாட் அப்படி சொல்லுவோம். There are lots of books in the library. Es gibt viele Bücher in der Bibliothek. Library அப்படின்னா bibliothek. புக் அப்படின்னா புக்கு, புக்ஸ் புத்தகங்கள் அப்படின்னா பியூஷர், யூக்கு மேலே 2 புள்ளி, பியூஷர், ஃபீல் பியூஷர். எஸ் கிஃப்ட்ன்றதை நீங்கள் அப்படியே படிக்கக்கூடாது. எஸ்னா இட்டு, கிஃப்ட்னா கிவ்ஸ். இது இட் கிவ்ஸ் கிடையாது. எஸ் கிஃப்ட் சேர்ந்து வந்தால் தேர் இஸ் அல்லது தேர் ஆர்னு படிக்கணும். தேர் இஸ் அ நியூ ரெஸ்டாரண்ட் நியர் மை ஹவுஸ். தேர் இஸ் வந்தாலே எஸ் கிஃப்ட் ein neues Restaurant neben meinem Haus. There is no problem in my life. No நெகட்டிவ் வந்தாலே, ஒரு பொருள் வந்தாலே கைன் யூஸ் பண்ணணும். பொருள் வரலன்னா நிஷ்ட் யூஸ் பண்ணணும். இங்கே ப்ராப்ளம்னு ஒரு நவுன் இருக்குது, அதனால் கைன் யூஸ் பண்ணுறோம். எஸ் கிப்ட் கைன் ப்ராப்ளம் இன் மைனம் லேபன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸு, தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் டு லேர்ன் ஜெர்மன். இது வரைக்கும் நம்ம பார்த்த சென்டென்ஸ்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா இந்த சென்டென்ஸில் வந்து லர்ன்னு ஒரு வேர்ப் இருக்குது. தேர் ஆர், ஆக்சுவலி தேர் ஆர்ன்றது ஒரு வேர்பாக தான் நம்ம பார்ப்போம். 2 வேர்ப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 வேர்ப் வர சென்டென்ஸ் இது வரைக்கும் நம்ம எந்த எக்ஸாம்பிள்லேயும் பார்க்கல. அது மாதிரி 2 வேர்ப் வந்தால் ரொம்ப ஈஸி. 2வது வேர்பை ஜெர்மனில் டூவோட சேர்த்து கிக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் டு லேர்ன் ஜெர்மன் அப்படின்னா ஜெர்மனில் தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் ஜெர்மன் டு லேர்ன் கிக் பண்ணிடணும். இப்போ ஐ எம் ட்ரையிங் டு லேர்ன் ஜெர்மன்னா ஐ எம் ட்ரையிங் ஜெர்மன் டு லேர்ன். ஏன்னா ட்ரைன்னு ஒரு வேர்ப் இருக்குது, லேர்னுன்னு ஒரு வேர்ப் இருக்குது. 2 வேர்ப் வந்ததுன்னா நீங்கள் 2வது வேர்பை கிக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர், அதுக்கு வந்து எஸ் கிப்ட் ஃபீல் அ மெத்தோடன் டாய்ஷ் ஜூ லேர்னன். ஏன்னா ஜூ லேர்னன்றதை கிக் பண்ணுறோம். ஆர் தேர் ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸ் ஆன் தி டேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கேள்வி. டேபிளில் ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லுவோம். இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னாலே நம்ம என்ன பார்த்தோம், வேர்பில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். பட் இந்த சென்டென்ஸில் எது வேர்பு? ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸ் டேபிள் மேலே இருக்கா, இருக்கான்றது தான் வேர்பு. அப்போ இங்கே இருக்கான்றது எஸ் கிஃப்ட். அதில் வேர்ப் வந்து கிஃப்ட்டு. ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் வேர்பில் ஆரம்பிக்கின்றதுனால எஸ் கிஃப்ட்டுக்கு பதிலாக கிஃப்டஸ், ஏன்னா வேர்பில் ஆரம்பிக்கணுன்றதுனால கிஃப்டஸ் ஃபிஷ் ஏப்ஃபல் ஆஃப் தி டிஷ்.
இப்போ எனக்கு ஆன்னா என்னது தெரியல அப்படின்னா, குட்டி குட்டி வார்த்தை தெரியலன்னா பில்டிங் பிளாக்ஸ் பார்த்துக்கோங்க. Gibt es frische Äpfel auf dem Tisch? ஆப்பிள் ஆப்பிள்னா ஆப்பிள், ஆப்பிள்ஸ் அப்படின்னா ஏப்ஃபல். இஸ் தேர் அ மியூசியம் இன் தி சிட்டி? இந்த ஊரில் மியூசியம் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் கிப்ட் ஓட வேர்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். Gibt es ein Museum in dieser Stadt? Gibt es ein Museum in dieser Stadt? ஸோ அந்த மாதிரி தேர் இஸ், தேர் ஆர் வந்தாலே ஜெர்மனில் நம்ம எஸ் கிப்ட் போடணும். ஒருவேளை அது எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் கிப்டஸ் போட்டுக்கலாம். ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு வார்த்தையில் ஒரு WH கொஸ்டினில் இது ஸ்டார்ட் ஆனதுன்னா கிப்ட் வந்து செகண்ட் பொசிஷனில் போட்டுட்டு வழக்கம் போல் நம்ம எழுதிக்கலாம். எப்பயுமே வேர்பு செகண்ட் பொசிஷனில் தான் இருக்கணும். எஸ் கிப்ட் பொறுத்த வரைக்கும் வேர்பு வந்து கிப்ட். தேங்க்யூ.